இந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनக்கு 20 செகண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் மெட்டல்ஸ் இன் தி டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. வினைத்திறன் குறையும் வரிசையில் பின்வரும் உலோகங்களை வரிசைப்படுத்தவும். சோ எது ரொம்ப நல்லா ரியாக்ட் பண்ணும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா ரியாக்ட் பண்றது வரைக்கும் வரிசைப்படுத்தணும். சூப்பர்பா. சோ நிறைய பேர் ஆன்சர் சொல்லிக்கிற மாதிரி ஆப்ஷன் டி சோடியம், அயன், சில்வர் அண்ட் கோல்ட். அதாவது சோடியம், இரும்பு, வெள்ளி, தங்கம். இந்த ஆர்டர்ல தான் டிக்ரீசிங் ரியாக்டிவிட்டி இருக்கும். அப்ப மோஸ்ட் ரியாக்டிவ் மிகவும் அதிகமா வினைத்திறன் புரியக்கூடியது சோடியம்னு சொல்லலாம். அதை விட கம்மியா அயன், இரும்பு, அதை விட கம்மியா சில்வர், வெள்ளி, ரொம்ப கம்மியா தான் கோல்டு வந்து இருக்கும், தங்கம் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லவா? நம்ம இன்ஸ்டிடியூட்ல தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ்னு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸை டபுள் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 2 வருஷத்துக்கு நம்ம புதுசாக கோர்ஸ் உருவாக்குறத கூட லிங்க் பண்ணிடுவாங்க. எல்லா கோர்ஸஸையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேட்சஸை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நவராத்திரி ஸ்பெஷல்னு அக்டோபர் ஸ்டார்டிங் வரைக்குமே ஆஃபர்ஸோட இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ Y890 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிக்கும் போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். 22% வரைக்கும் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் வேலிடிட்டி இருக்கும்.